வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. 1000 துப்பாக்கிகளின் நெருப்பு ஆறு. வெர்டுன் போர். 1916ஆம் ஆண்டு ஒரு போர் மனித வரலாற்றில் முடிவில்லாத நெருப்பு ஆறு என்று அழைக்கப்படும் போர். அந்த பெயர் வெர்டுன். பிரான்சின் இதயத்தில் இருக்கும் ஒரு பழமையான கோட்டை நகரம். ஆனால் ஜெர்மனிக்கு போனால் இது பிரான்சின் மனதை உடைக்கும் சாவி. அந்த ஒரு கணக்குக்காகவே வரலாற்றின் மிக நீண்ட மிக கொடிய போர் தொடங்கியது. ஜெர்மனி ஒரு தந்திரம் இட்டது. ஜெர்மன் கூறியது, வெர்டுனை தாக்குங்கள், பிரான்ஸ் அதை காப்பாற்ற வராமல் இருக்க முடியாது. அவர்களின் இரத்தத்தை நாமே சிந்திவிட வேண்டிய இடம் இது. பிப்ரவரி 21, 1916 காலை மணி 7:15. 200 ஜெர்மன் துப்பாக்கிகள் வெர்டுனை ஒரே நேரத்தில் நெருப்பு மழை போல பொழிந்தன. பூமியே குலுங்கியது, வானம் கரிந்தது, கோட்டை மதில்கள் நொறுங்கின. இந்த நெருப்பு மழை மனித வரலாற்றில் மிக நீண்ட குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஒன்று. பிரான்சின் சிப்பாய்களுக்கு ஒரே தேர்வு, பாதுகாப்பு அல்லது மரணம். இந்த வேளையில் மேலே எழுந்தார் பிரான்ஸ் படையின் வீர தலைமை அதிகாரி பிலிப் பெட்டான். அவரது கட்டளை, அவர்கள் எதையும் கைப்பற்றலாம், ஆனால் வெர்டுனை ஒருபோதும் அவர்களால் கைப்பற்ற முடியாது. பிரான்ஸ் படைகள் ஒன்றன் பின் ஒன்றாக முன்களத்திற்கு சென்றன. ஒரே ஒரு நெருக்கமான சாலையில் புனித பாதை. ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த சாலையில் ஒரு வாகனம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதுதான் வெர்டுனின் உயிர் கயிறு. வெர்டுன் என்பது ஒரு மலை, ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு கோட்டை. ஆனால் அது ஒருபோதும் ஒரு போர்க்களம் அல்ல. இது ஒரு மனிதன் நரகம். குண்டுகள் பட்டதால் மரங்கள் இல்லை, கல் மண்ணாகி பறந்தது, மண்ணே இரத்தமாக மாறிப்போனது. ஒரு சிப்பாய் எழுதினார், இங்கு காற்றே துப்பாக்கி தூளாகிவிட்டது. சிறு ஓய்வு என்றே எதுவும் இல்லை. உயிர் வாழ்வதே ஒரு அதிசயம். ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் நூற்றுக்கணக்கான உயிர்கள். முன்னேறினாலும் மரணம், பின்னோக்கி சென்றாலும் மரணம். போரின் திருப்புமுனை. பிரான்சின் முக்கிய கோட்டை ஃபோர்ட் டவுமாண்ட் ஜெர்மனியர்கள் கையில் விழுந்தது. இது ஒரு மோசமான தோல்வி. ஆனால் பிரான்ஸ் மனம் தளரவில்லை. பெட்டேன் கூறினார், அவர்கள் இந்த கோட்டையை இழுக்கட்டும், நாமும் ஒவ்வொரு அங்குலத்தையும் மீண்டும் திரும்பி பெறுவோம். பிரான்ஸ் வீரர்கள் மீண்டும் மீண்டும் தாக்கினர். கோட்டைகள் நொறுங்கின. 300 நாட்கள், 10 மாதங்கள் நேரே துப்பாக்கி சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டே இருந்தது. வெர்டுனில் சுமார் 3 லட்சம் வீரர்கள் உயிர் இழந்தனர். ஆனால் போரின் முடிவில் பிரான்ஸ் அந்த நிலத்தை காத்து கொண்டிருந்தது. போரின் இறுதி நாட்களில் வெர்டுனின் மீது எழுந்தது ஒரே ஒரு குரல், தே ஷல் நாட் பாஸ். அவர்கள் ஒருபோதும் கடந்து போக முடியாது. அந்த வாசகம் வெர்டுனின் அழியாத சின்னம். வெர்டுன் என்பது ஒரு நகரத்தின் பெயர் அல்ல, அது உறுதியின் சின்னம். மனித சக்தியின் வரம்பை மீறிய போராட்டம், நெருப்பின் மத்தியில் பிறந்த வீரத்தின் கதை. இன்று வெர்டுனின் மலைகளில் அமைதி வீசுகின்றது. ஆனால் நிலம் இன்னும் அந்த 1000 துப்பாக்கிகளின் ஒலியை மறக்கவில்லை. அது கூறுகின்றது, இங்கே விழுந்தவர்கள் சுதந்திரத்தின் விலை என்ன என்பதை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்துள்ளனர். நன்று நண்பர்களே.
முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோ உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.